எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பொறுமையாக இருக்கிற நேரம் எங்களை சூழ இருக்கிறவங்களையும் பொறுமையாக வச்சுக்கொள்ளும். கஷ்டமான சூழ்நிலையில பிள்ளைகளுக்கு பயம் வருதா சொல்லுங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா قال கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்ற ரப் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. எனவே இது மன்ஹஜுல் அம்பியா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? قال انما اشكو بثي وحزني الى الله. என்ற துக்கத்தை பிரச்சனை அல்லாஹ்விடத்துல முறையிறேன். மக்கள்கிட்ட போய் சொல்லி சொல்லி அவங்கள டென்ஷன் ஆக்க இல்ல. ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமை. அல்லாஹ் அதற்கு கூலியாக கொடுத்தானா இல்லையா? பல வருடம் அவர்கள் நினைத்தார்கள் பிள்ளை வருவானா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் மீட்டி கொண்டு வந்தான். அதுபோன்று வாழ்க்கையில் சில அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழும். அது அல்லாஹ் இந்த சபருக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். துஆ அல்லாஹ்விடத்தில் எப்பயுமே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுட்டு இருக்கணும். ஏண்ட ரப் என்னை கைவிட மாட்டான், ஏண்ட அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்ன கஷ்டம் வந்தாலும் இப்போ நான் சொன்ன அடிப்படையான அம்சங்களோடு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை பிரச்சனை எங்களுக்கு தார மாதிரி தெரிஞ்சா அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிருக்கிறானே அருள், அதை உடனே நினைங்க. இப்போ கண்ணில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துருச்சு பாருங்க, கண் தெரியாம எத்தனை வருஷமா வாழ்றாங்க. காலில் பிரச்சனை, கால் இல்லாமலே பிறந்தவர்கள் எத்தனை பேர். சின்ன வீடுல ஒரு பிரச்சனை, வீடு இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. எனக்கு தூங்குறது சரி ஒரு இடம் இருக்குது. அப்படி பார்த்து அல்லாஹ் அழைங்க. அது நபிமார்களுடைய நல்லோர்களுடைய வழிமுறை சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அல்லதி خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين. இதை ரெண்டையும் சொல்லி போட்டு தண்ட ஒரு பலவீனத்தை சொல்லும் பொழுது உடனே தன்னை மாத்தி கொள்றாங்க. இப்படி கேளுங்க அல்லா இடத்துல, அவன் தான் என்னை படைத்தான். அல்லதி خلقني فهو يهدين, அவன் என்னை படைத்தான், அவன் எனக்கு நேர்வழி காட்டினான். والذي هو يطعمني ويسقين, அவன் எனக்கு உணவளித்தான், எனக்கு தண்ணீர் புகட்டினான். وإذا مرضت فهو يشفين, நான் நோய்வாய்ப்பட்டால். நம்ம கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிடுவோம். நல்லது பாத்தீங்களா, நான் சம்பாதிச்சது, நான் கட்டின வீடு தான், இதெல்லாம் நான் தேடினது அப்படிங்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இப்படி பாருங்க, கஷ்டம் வந்தால் அவன் தான் என்னை படைத்தான், நேர்வழி காட்டினான், எனக்கு உணவளித்தான், தாகத்துக்கு தண்ணீர் புகட்டினான். வைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன் நான் நோய்வாய்ப்பட்டா எனக்கு அவன் சிவாதாரம். இந்த வழிமுறை கஷ்டத்துல வரணும் சகோதரர்களே. وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِ وَالَّذِي يُمِيتُنِي ثُمَّ يُحْيِينِ. என்னை மரணிக்க செய்யறது அவன் தான், என்னை உயிர் கொடுத்து எழுப்புறது அவன் தான்.